Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதை விவசாயிகள் நம்பிக்கையோடு வரவேற்கிறோம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறுவை சாகுபடியை முழுமையாக பாதுகாத்திடவும், வடகிழக்கு பருவமழை துவங்கும் வரையிலும் சம்பா சாகுபடி தடையின்றி தண்ணீரை கிடைப்பதற்கான வகையில் விவசாயிகளோடு நீர்ப்பாசனத்துறை கலந்து பேசி உரிய பாசன முறைகளை திட்டமிட வேண்டும், பாசனத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த ஆண்டு காலத்திலேயே தூர்வாரும் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் தூர்வாரும் பணி டெல்டாவில் எந்த ஒரு இடத்திலும் துவங்கப்படவில்லை. இதனால் காலங்கடந்து பணிகளை துவக்கி குறுவை சாகுபடிக்கு தண்ணீரை திறந்துவிட்டு தூர்வாரினோம் என்று பெயரை சொல்லி ஊழல் முறைகேடு செய்வதற்கு ஒப்பந்தம் பெறுகிற ஒப்பந்தக்காரர்கள் செயல்படுவதற்கு வழிவகுக்கப் போகிறது. எனவே பல்வேறு நிதி நெருக்கடியான காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி முழுமையும் தூர்வாரும் பணிக்கு 100% பயன்படுத்துவதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்துவதற்கு உயர் அதிகாரிகள் தலைமையிலான உயர்மட்ட குழு, கண்காணிப்பு குழு அமைத்து அனைத்து பணிகளையும் நேரில் கண்காணிக்க வேண்டும். பணிகள் குறித்து உரிய விளம்பர பதாகைகள் பணிகள் துவங்கும் இடத்தில் வைக்கப்பட வேண்டும். பணிகள் துவங்கி முடிவடையும் காலத்தை நிர்ணயிக்க வேண்டும். அதற்குள்ளாக பணிகள் 100% முடிவடைவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக காவிரியின் குறுக்கே உச்சநீதிமன்றத்தில் நேர் விரோதமாக வழக்கு நிலுவையில் உள்ள போது நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கர்நாடக முதலமைச்சர் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்தித்து பேசுவது என்பது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். அரசியல் லாப நோக்கத்திற்காக கர்நாடக அரசும் மத்திய அரசும் கூட்டு சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவதை தமிழ்நாடு முதலமைச்சர் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் மத்திய மாநில அமைச்சர்கள் செயல்படுவது குறித்து பிரதமர் உரிய விளக்கமளிக்க வேண்டும். விவசாயிகள் நலன் கருதி காவிரி பாசன விவசாயிகளை பாதுகாப்பதற்கு சட்டவிரோதமாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எடுக்கப்படுகிற முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் காலத்தில் நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும். அதுபோல காவிரி டெல்டாவில் கடல் முகத்துவார நதிகள் மறுசீரமைப்பு பணிக்கு முதல் கட்ட நிதி 2016 ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியோடு பெறப்பட்டு நிறைவேற்றப்பட்டு முடிவடைந்தது. இரண்டாவது கட்ட பணிக்கு 2020ஆம் ஆண்டு முதல் அதற்கான முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு மத்திய அரசு இதுவரையிலும் அதற்கான எந்த அனுமதி கொடுக்க முன்வரவில்லை. இதனால் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற காலத்தில் மிகப்பெரும் பாதிப்பை உருவாக்கக்கூடிய மிகப்பெரும் வெள்ள நீர் ஆறுகளான கோரையாறு, பாமணியாறு, அதனுடைய துணை நதிகள் தூர்வாரப்படாமல் பாசனமும் பெற முடியவில்லை. வெள்ள காலத்தில் சிறுமழை பெய்தால் கூட பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு மத்திய அரசு உடனடியாக விரைந்து அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என வலியுறுத்துகிறேன். பராமரிப்பு பணிக்கு நிரந்தர அரசாணை இருந்தும் ஜனவரி மாதமே அதற்கான பணிகளை துவக்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் இதுவரையிலும் அதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு வழங்காததால் பாசன மதகுகள் பழுதடைந்து கிடக்கிறது. பல்வேறு இடங்களில் பாசன மதகுகள் செயலிழந்ததால் பாசனத்தை ஒழுங்குபடுத்த முடியாமல் பாசனத்திற்காக திறக்கப்படுகிற தண்ணீர் கடலிலே சென்று வடிகிற நிலைமை ஏற்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு பராமரிப்பு தலைப்பின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிகளை உடனடியாக விரைந்து வழங்கி அந்த பணிகளையும் குறுவைக்கு தண்ணீர் திறப்பதற்கு முன்னதாகவே முடித்திட தமிழ்நாடு அரசு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.